வணக்கம் உறவுகள் நண்பர் கம்சந்தன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருவியால் இன்றைக்கு 6ஆம் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை தேவனுடைய ஆசீர்வாதத்தால் வேலைகளை முடிச்சுட்டு இன்றைக்கு ஒரு பரிசு போகும்னு சொல்லி படிக்கிட்டேன். அதே போல் போகைக்குள்ள எதையாவது வாங்குவோம்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு சிப்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்தேன். இது வேறு லெவலில் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு பேஷன் ஃப்ரூட்டும் மாம்பழமும் பொம்மும் உறைஞ்சும் போட்டது. அது கொஞ்சம் வெயிலும் மட்டும் தான் இருக்குது, பெரிய வெயில் இல்லை. இப்போ போயிட்டு கொண்டு விളിக்கிட்டு என்னென்னு இன்றைக்கு ஒரு அண்ணையை பார்க்கணும். அப்போ பரிசிலேன்ட்டு ஒரு வேறு இருக்குது, முடிச்சு கொண்டு விളിக்கிட்டால் நேரம் 3 மணி ஆகி கொண்டு இருக்குது. சரி தலைவன் எடுத்துருவானு நீ லகாரை பார்த்தா லகாருக்குள்ள வேலையில் 2 கிழமை லகாரை பார்த்தா எல்லாம் லகாரெல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாம் கல்லுகள் மண்ணுகள்னு சொல்லி எல்லாம் குமிச்சு வேறு லெவலில் இருக்குது. சரி வார ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக தேவன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு இந்த திராவெல்லாம் முடிஞ்சிடும்னு நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அதை தேவன் செய்வேன். சரி, இப்போ என்ன விடயம்னு கேட்டால், இன்றைக்கு விடயம் எப்படின்னு கேட்டால், நாங்கள் எப்பயுமே பேசுகிறது தான் எப்படின்னு கேட்டால், இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சிலர், அதாவது சிலர் பாராளுமன்றம் செல்லாமலுக்கு அங்கங்கே ஒவ்வொரு மக்களுக்கு தகவல்களை கொடுத்து கொண்டு அங்கங்கே குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒருவரை பற்றி தான் பேச போகிறோம். அவர்தான் அருண் சித்தாந்தன். நிச்சயமாக எங்களோட வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருண் சித்தாந்தன், இதையும் உங்களுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் வெந்நியில் அரை கடிச்சிருக்கிறீங்க தெரியுமா? எங்களுடைய தானே தலைவன், அதாவது தலைவருக்கு கீழே நின்று தம்பி என்று பேரெடுத்து போராட்டத்தில் கதாநாயகனாக, போராட்ட களத்தில் கதாநாயகனாக வலம் வந்த எங்களுடைய வன்னி மாவட்டம், அதாவது முல்லைத்தீவு கொக்குத்தொடுவா என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்ட எங்களுடைய தலைவருக்கு அடுத்தபடியாக வன்னியில் நாங்கள் அன்னை என்று சொல்லக்கூடிய மூவர் தான் அன்னை என்று சொல்லுவோம். அது மற்ற 2 பேரையும் அன்னை என்று அடுத்த பதிவில் பார்ப்போம். அதாவது பால்ராய் அண்ணன், இவரை அன்னை என்று தான் நாங்கள் அழைக்கிறவர்கள். எல்லா புடியல்களும் பால்ராய் அன்னை என்று தான் அழைக்கிறது. எல்லாரும் அன்னை என்று அழைப்பார்கள். மிக ஒரு, அதாவது அவர் களத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை விட தனிமையாக பொடிகளோடு பழகும் பொழுது மிக எளிமையாக, மிக அன்பாக எந்தெந்த காரியத்தை எப்படி நடத்த வேணும் என்று சொல்ல ஒரு நல்லொரு மாண்பான ஒரு மனிதர் தான், அதாவது பால்ராய். சரிதானே? அப்போ வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் போய் சரியாகத்தான் பாராளுமன்றத்தில் அவருக்கு என்ன செய்தார்? வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறார். வேறொன்றும் செய்ய இல்லையே. நீங்கள் இப்போ என்னென்னமோ எல்லாம் கதைச்சி வழக்கு கூட போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதில் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், பிரிகேடியர் என்று சொல்லி. எந்த நாட்டுக்கு பிரிகேடியராக இருந்தார்? நீங்கள் எந்த நாட்டில் அரசியல் செய்கிறதுக்காக படுத்து கிடக்கிறீர்களோ அதே நாட்டில் தான் அவர் எழும்பி நின்று போராடி பிரிகேடியர் ஆகினவர். என்ன முன்னுங்கள்கிட்ட கேட்குறாரு, இந்த வன்னியில் நீங்கள் ஒரு நுங்கு வண்டியில் கூட செய்து ஊட்டி இருக்க மாட்டீங்க. 7 மண்டா ஊட்டி பாருங்க. நீங்கள் மிக ஞானமாக கதைக்கணும். நாங்களும் டீசெண்டாக தான் கதைக்கிறோம். தேவையில்லாமலுக்கு அங்கவீனம் அடைந்த போராளிகள், மற்றது வீரச்சாவாய் அடைந்த போராளிகளை பற்றி கதைப்பதை அருண் சித்தாந்தன் முற்றுமுழுதாக நீங்கள் நிறுத்த வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ அதே அளவுக்கு எங்களுக்கும் பலம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு சிங்கள அரசாங்கம் எல்லாம் ஓய்ந்து போய் தங்களுடைய தேவைகளோடு முடித்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிறுவனமாகிவிட்டது என்று சொல்லி வாயை மூடிக்கொண்டு போய்விட்டார்கள். நீங்கள் போய் என்ன செய்கிறீர்கள்? வன்னி பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழக்கு போடுகிறீர்கள். எதுக்கு வழக்கு போடுகிறீர்கள்? அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் களநாயகனாக போராட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வீரச்சாவடைஞ்சு பிரிகேடியர் என்ற ஒரு பெரிய ஒரு ரேங்க் எடுத்துக்கொண்ட பால்ராய் அன்னைக்கு வீர வணக்கம் தான் செலுத்தி இருந்தார். அவர் வேறு என்ன செய்திருந்தார்? இவர்கள் இதைத்தான் கதைக்கிறார்கள் என்று செய்தார். நீங்கள் எதை கதைக்கிறீர்கள்? நீங்கள் கதைப்பதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சரியாத்தான உங்களை மாதிரி தமிழாக்களால் தான் எங்களுக்கு பெரிய சாபக்கேடான மனுஷர்கள் நீங்கள் எல்லாம். யோசித்து பாருங்கள். நீங்கள் அதே போல் என்ன ஒன்று சொல்லியிருந்தீங்கள், கனடாவிலிருந்து யாரோ ஒரு பதவியை வைத்திருக்கிறார்கள், தப்பி ஓடி விட்டார்கள் என்று சொல்லி. யாரும் தப்பி ஓடவில்லை. நாட்டில் அனைவரும் கைது செய்யப்பட்டு அனைவரும் கப்பம் கட்டி அத்தனை போராளிகளுக்கும் இவ்வளவென்று சொல்லி
சிங்கள இராணுவமும் சிங்கள தலைமைத்துவங்களும் இவ்வளவு காசை கட்டுங்கள் என்று சொல்லி கட்டி பிணை எடுத்து வந்தவர்கள் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து விட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கதைக்கிற கதைகளுக்கு நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லத்தான் பார்ப்பார்கள். காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் தவண்டு திரிந்த மண்ணில் தான் போராடி வளர்ந்து வந்தவர்கள். அந்த மண்ணில் வேறொரு காரியம் ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள் என்றால் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது உங்களோட விடயத்துக்குள்ளே வருகிற எல்லாரையும் கைது செய்யும் பொழுது அவங்களண்டா நீங்கள் சிங்கள இராணுவத்தை செய்து அவங்கள் உடைகளை களைந்து பார்த்திருந்தார்கள். எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தையை கதைக்கிறீர்கள். தமிழர்களுடைய உடையை களைந்து பார்த்தார்கள் என்று சொல்கிறீர்களே, நீங்களும் தமிழன் தானே? நீங்கள் சிங்களத்தில் பேசுங்கள், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமில்லை. அதாவது நீங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், அரசியல் செய்ய விரும்பினால் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களோட போராளிகளையும் எங்களோட வீரச்சாவடைந்தவர்களையும் எங்களோட அங்கவினர்களையும் வைத்து பிழைப்பு நடத்தாதீர்கள். தைரியமாக போய் சிங்கள அரசாங்கத்திடம் பேச வேண்டிய விட நிறைய இருக்கு, பேசுங்கள். சுய உரிமை எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு சுய ஆட்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டு பேசுகிறத பார்க்குற வேலையை விட்டுட்டு எங்களோட மண்ணுக்கு உருத்தாகி போன போராளிகளை பற்றியும் பெரிய பெரிய பிரிகேடியர்களாக இருந்தவர்களை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் எங்கு வேணுமென்றாலும் போய் உங்களை வித்து பிழைத்து கொள்ளுங்கள். ஆனால் தமிழீழ மண்ணில் போராடி உயிர் நீத்த மக்களையும் சரி, உயிர் நீத்த மாவீரரையும் சரி, அங்கவீனமடைந்த போராளிகளையும் சரி வித்து பிழைப்பு நடத்தாதீர்கள். உங்களுக்கு வேறு வழிகள் இல்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தயவு செய்து இப்படியான இதுகளை ஜாழ் மண்ணிலிருந்து நீங்கள் அவதூறுகளை பரப்பாதீர்கள். நீங்கள் அரசியல் களத்துகள் வந்து விட்டீர்களா, பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மக்கள் தருகிற தீர்ப்பு. உங்களுடைய வளர்ச்சி இவ்வளவுதான், இந்த படியை விட்டு வேறு படிக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். அதே மாதிரி நீங்கள் விடுதலை புலிகளெல்லாம் தரக்குறைவாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து நிறுத்துங்கள். இது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காரியம் அளவுக்கு வரும். அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு தான் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். காரணம் என்னென்று கேட்டால், இதுகளை தயவு செய்து நிறுத்திவிட்டு மக்களுக்கு நல்ல சமூகத்துக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் என்றால் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன், இப்படியான விடயங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். மிக தாழ்மையாக வன்னி மலத்துறை யூடியூப் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வன்னி மண்ணில் புறப்படமாக கொண்டு வன்னி மண்ணிலேயே ஊறி வளர்ந்து வன்னி மண்ணிலேயே எங்களால் முடிந்த ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு வெளியேறி வந்த நாங்கள். நீங்கள் இதை பற்றி கதைத்தாலும் தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன், மாவீரராய் போனவர்களை பற்றியும் அங்கவீனமடைந்த போராளிகளை பற்றியும் போராட்ட காலத்தில் உயிர் நீத்த மக்களை பற்றியும் தயவு செய்து நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் வேறு எந்த அரசியலை பேசினாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களோட பண்ண போய் கொண்டிருப்போம். சிங்கள மக்கள் உங்களுக்கு ஆதரவு தந்தால் நீங்கள் சிங்கள தென் மாகாணத்தில் போய் நல்லபடியாக குடியேறி நல்லபடியாக குழந்தை குட்டிகளை பெற்று அவர்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதில் அங்குள்ள மக்களை குழப்பி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராளிகளையும் பற்றி இளையப்படுத்தி பேசுவதை நிறுத்திவிடுங்கள். எந்த போராளியும் இனி ஆயுதம் தூக்கி போராட வரப்போவதில்லை. காரணம் என்னென்று கேட்டால், அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் நல்லொரு வழியில் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் 3 வருட காலங்களுக்கு அநேக நலத்திட்டத்தை செய்வார்கள். நீங்கள் யாரோடு கையை காலை பிடித்து நிற்கிறீர்களோ அவர்கள் இனி இந்த பக்கம் வரமாட்டார்கள். அதை மறந்து விடுங்கள். தயவு செய்து அருண் சித்தாந்தன், நீங்களும் ஒரு தமிழனாக இருக்கிறீர்கள். தமிழனுக்கென்ற அடையாளத்தை பதிக்கிற காரியத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு அடையாளங்களை பதித்துவிட்டு மகத்துவமான காரியங்களை செய்துவிட்டு சென்ற மாவீரர்களை பற்றி தயவு செய்து பேசாதீர்கள். இது நீங்கள் பேசுவது உங்களுக்கு இலகுவாயிருக்கும். ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், தேவையில்லாத விபரீதமான முடிவில் போய் முடிந்துவிடும். நீங்கள் நினைக்கிறீர்கள் எப்படி என்று கேட்டால், எங்களை சுற்றி இராணுவம் இருக்கிறது, எங்களை சுற்றி போலீஸ் இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, எங்களுக்கு அரசாங்கம் முழுக்களும் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கிறீர்கள். அது அரசாங்கத்தினுடைய கடமை. மக்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது, நாட்டை சரி செய்வது கடமை. ஆனால் நீங்கள் வீம்புவாதமாக வன்னியை பற்றி இழுத்து கதைத்து
வீணான பிரச்சனைகள் வந்து தலையிடாமல் உங்களுடைய அரசியலை பார்த்து கொண்டு கடந்து செல்லுங்கள். உங்களுடைய மாவட்டம் இது ஜாழ் மாவட்டம். ஜாழ் மாவட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு பிரதேசவாதம் பேசுவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் பிரதேசவாதம் கதைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் வன்னியை எழுத்து பேசுகிறதால் வன்னி சமர்நாயகனை பற்றி பேசுவதால் எங்களுக்கும் ரத்தம் சூடாகும். அதனால் மிக ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். நாங்கள் சாவை இன்றைக்கும் தயாராக ஏற்றுக்கொள்ளத்தான் காத்திருக்கிறோம். எங்களுக்கு மரணத்துக்கு எல்லாம் பயந்தவர்கள் அல்ல. மரணத்துக்கு பயந்தவர்களாக இருந்தால் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் குழந்தையாக இங்கி வந்திருக்கு. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் வன்னியில் பூர்வீகமாக இருந்து கொண்டிருக்குது. அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இராணுவமும் முடைஞ்சல் அல்ல, சிங்கள மக்களும் முடைஞ்சல் அல்ல, சிங்கள அரசியல்வாதிகளும் முடைஞ்சல் அல்ல. ஆனால் தமிழர்கள் சிலர் அரசியல் செய்கிற சில தமிழர்களால் தான் இன்று வரைக்கும் தமிழர்களுக்கு இடைஞ்சல் என்றதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும்படியாக கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னிமலை துளி ஜிடி பெண்ணன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.